தெரியாதனமாக இந்த வீட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோண்ணா. அது யார்? ஐயையோ, பிபி செட்டா? டே, பிபி செட்டை விட்டுடா. ஐயோ, போட்டு தள்ளிட்டானே. வெல்கம் பேக் டு வில்லேஜ் கேமிங். நம்ம விளையாட போகிறது கிராணி சாப்டர் 2 தான். அதுவும் பிபி செட்டு வச்சு தான் விளையாட போகிறோம். யாருன்னு தெரியுதா? கிராண்ட்பா ஒன்லி. அதுவும் ஈஸி மோடில் வச்சு விளையாட போகிறோம். கிராண்ட்பா மட்டும்தான் பாரு, கிராணி இருக்காது. சரி, வீடியோக்குள்ளே ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம போயாச்சு. இப்போ தாங்க உள்ளே போயிருக்கோம். டே 1. தெரியாதனமாக இந்த வீட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே. நம்ம மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே இருப்போம். அந்த பிபி செட்டு வேறு எங்கே இருப்பான்னு தெரியலையே. அதான் அந்த மொட்டை கிராண்ட்பா. ஐயோ, அவன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே. இந்த வீட்டை விட்டு எப்படியாச்சும் தப்பிக்கணும். இங்கே ஒரு படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். படி தான் இருக்குது. அந்த பிபி செட்டு வரலை. நல்ல வேலை, அந்த பிபி செட்டாச்சும் வரலையே. சரி, இப்போ நம்ம போய் ஒவ்வொரு இடமா தேடுவோம். இதில் ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை. இதில் ஏதாச்சும் இருக்கா? டக் டேப்பு. நான் என்ன ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் டோர் எஸ்கேப் பண்ண போகிறேன். ஒன்று ஒன்றா கொடுத்துருங்க டப்புன்னு. இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே ஸ்டென்கன் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அடப்பங்கடா, இல்லை. நல்லா வந்துருந்தேன், ஆனால் ஸ்டென்கன் இல்லையே. யார் இது? ஐயோ, பிபி செட்டு வந்துட்டானே. கிராண்ட்பா என்னை விட்டுரு. நான் இல்லை. ஐயோ, பிபி செட்டு இங்கேயே நிற்கிறானே. என்ன பண்ணுறது? இவன் போனோடனே நம்மளும் போயிடுவோம். பிபி செட்டே, அங்கே ஃப்ரீயாக உனக்கு பிபி பார்க்குறாங்களா ஹாஸ்பிட்டலில்? அங்கே போயிட்டானா கொஞ்சம் நல்லா கிராண்ட்பாக்கு வரும். இல்லை, பிபி வந்துருச்சோ, அதனால தான் போகிறாருன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஏந்திரிச்சு அப்படியே போயிடுவோம். போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ தான் போகிறாரு கிராண்ட்பா. அதான் பிபி செட்டு. எங்கிட்ட மட்டும் வந்துடாது. நான் ஒரு வழியில் போகிறேன், நீ ஒரு வழியில் போயிரு. என் பின்னாடியே வந்து என்னையே உயிரை வாங்காது பிபி செட்டு. போகிறானா? போயிட்டான் பிபி செட்டு. அங்கே பாருங்கள், அந்த குட்டிச்சவங்க அங்கே தான் இருக்கான். அவனையும் அடித்து போட்டு அவன்கிட்ட என்ன பண்ணுறது? இங்கே என்ன இருக்குது? போட் எஸ்கேப். நான் என்னோட போட் எஸ்கேப்படா பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி டோர் எஸ்கேப் பண்ண போகிறேன்டா. டோர் எஸ்கேப்புக்குள்ளதே ஏதாச்சும் கொடுங்கடா. இதில் ஒன்றும் இல்லை. இதில் ஹெலிகாப்டருக்கு நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பே பண்ணடா. எவ்வளோ வட்டிடா சொல்கிறது? நான் டோர் எஸ்கேப் பண்ண போகிறேன். ஐயோ, இந்த கதை வேறு லாக்கில் இருக்குது. சரி, நம்ம அந்த சைடு தான். அங்கே வேறு பிபி செட்டு தானே ஏறி. ஐயோ, பிபி செட்டு நீ மேலே இருப்பேன்னு நினச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்களா? எங்கடா கீழே இருக்கியே? இந்த பிபி செட்டுக்கிட்டேருந்து மாட்டிக்காமல் இப்போ மட்டும் எனக்கு ஸ்டென்கன் கிடச்சிச்சுன்னா இவனை போட்டு தள்ளிடலாம். ஸ்டென்கன் வேறு எங்கே வச்சுருக்காங்க தெரியும். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஹெலிகாப்டர் மேன். ரொம்ப வெறுப்பேற்றுறாங்களே. நான் இது டோர் எஸ்கேப் பண்ண போகிறேன். டோர் எஸ்கேப்புக்குள்ளே கொடுங்கடா. இதுக்குள்ளே அடப்போங்கடா உங்களெல்லாம். இதில் ஒன்றும் இல்லை. இதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஸ்டென்கன்னு கிடச்சிருச்சுங்க. போட்டு இப்போ அந்த பிபி செட் எங்கே? அந்த கிராண்ட்பா கூப்பிடுடா. கிராண்ட்பா எங்கே இருக்க? பிபி செட்டு இங்கே வந்துரு. உனக்கு ஃப்ரீயாக பிபி பார்க்குறாங்களா? இங்கே வந்து உன்னை போட்டு தாக்குறதுக்குன்னே கன் எடுத்துகிட்டு வந்துரு. இந்த நேரம் பார்த்து தான் இவன் காணாமல் போனான். வந்துட்டாயா? போட்டு தைக்கிறேன். போட்டாச்சு. இதை அந்த கண்ணை எடுத்து இங்கே போட்டுட்டு கழுத்தில் இருக்க சாவியை குர்றா. எங்கடா மறைச்சி வச்சுருக்க? சாவியை எடுத்துட்டு இங்கே தான் படுத்து கிடக்குறேன். அந்த சாவியை எடுத்துகிட்டு இந்த இடத்துல தூக்கி வீசுவோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? போட்டு டோர் ஹேண்டில். நம்மளுக்கு டோர் எஸ்கேப்புங்க. ஆனால் முதல் பொருள் கிடச்சிருச்சு. வேறு என்ன? இந்த இடத்துல என்ன இருக்க போகுதுன்னு தெரியலையே. போடு பேட்லாக்கி. 2வது பொருளும் கிடச்சாச்சு. இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குமா? போய் பார்ப்போம். என்ன இருக்க போகுதுன்னு தெரியலையே. ஒழுங்காக ஒரு நல்ல விஷயம். க்ரோபார். இந்த க்ரோபார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா க்ரோபாரில் அங்கே கட்டையை உடைக்கணும். அதனால் 3வது பொருள் நம்மளுக்கு சரசரன்னு கிடச்சிட்டு வருது. சரி, இங்கே ஒரு டப்பா இருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். போடு, நம்மளுக்கு 4வது பொருளும் கிடச்சாச்சு. இதை வச்சு தான் இந்த ஷாக்கை ஆஃப் பண்ண முடியும். இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில் வீல். அது மட்டும் கிடச்சிச்சுன்னா நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடலாம். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை தூக்கி வீசிட்டு இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அந்த ஹேண்டில் வீல் மட்டும் எங்கே இருக்குதுன்னு தெரியலை. அது ஹேண்டில் வீல் தானே பேருன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோவா கிராணி விளையாடல. இதுதான் ஃபஸ்ட் டைம் கிராணி விளையாடுறேன். சாப்டர் 2
அதனால் எனக்கு அது ஹேண்டில் வீலா டோர் ஹேண்டிலான்னு தெரியாது பேர். தப்பாக சொன்னீங்கன்னா மன்னிச்சிருங்க. இப்போ என்ன பண்ணுறது, இந்த இடத்த திறந்து விட்டுருவோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம கீழே ஒரு ஸ்க்ரூ மாதிரி என்னமோ கொடுத்துருப்பாங்க, இதை இப்போ கழட்டி விட்டுருவோம். கழட்டி விட்டு இதை கீழே போட்டுட்டு அவன்கிட்ட என்ன இருக்க போதுன்னு தெரியலையே அந்த குட்டி சாத்தான்கிட்ட. ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிராண்ட்ஃபா ஏதாச்சும் வரானா, வரல. இப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான நேரம். இங்கே இருக்க பாமை எடுத்துருவோம். வரல டப்புன்னு பாமை எடுத்துருங்க. டே வாடா டே குட்டிச்சாதான். இப்போ தானே இப்போ கரெக்டாக தூக்கி வீசிட்டு சாக போகிறான். 1 2 3 டூஷ். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. இவங்கிட்ட என்ன இருக்க போதுன்னு தெரியலே. போடு சேஃப்ட்ராக்கி, இதுக்குள்ளே ஏதாச்சும் இருந்தாலும் இருக்கும். நல்லதாக கொடுங்கடா ப்ளீஸ். மொட்டையங்கிட்டே வந்துட போகிறான். நல்லதாக கொடுங்கடா ப்ளீஸ். ஏதாச்சும் ஒன்று நல்லதாக கொடுத்துருங்க. அடப்போங்கடா. நான் போட் எஸ்கேப்பே பண்ணலையேடா. நான் இன்றைக்கி டோர் எஸ்கேப் பண்ண வந்தால் நீங்கள் போட் எஸ்கேப் உள்ளதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களேடா. நம்மளுக்கு இன்னும் ஹேண்டில் வீல் மட்டும்தான் கிடைக்கணும். ஐயோ மொட்டை வேறு இங்கே தான் இருக்கான். பிபி செட்டு அவன்கிட்ட பேர். என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிடாத. நானே பயத்தில் இங்கே இந்த வீட்டுக்குள்ளே வந்துவிட்டேன் தெரியாமல். என்னை விட்டேன்னா நான் இந்த வீட்டில் பேசாமல் நான் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடுவேன். ஐயோ இங்கே தான் இருக்கான் பிபி செட்டு. நம்ம மேலே ஏறுவோம். சத்த வேற போட்டுட்டேனே, வந்துக்கிட்டு இருக்கானே. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டென் கன்னை வச்சு போட்டு தள்ளுறோம். ஸ்டென் கன். இப்போ வாடா பிபி செட்டு. டேய் வாடா டேய். உன்னை எவ்வளோ தூரம் நம்ம கிட்ட போவான். வந்துட்டான். ஒரே போட்டு அவ்வளோதான். அவனை போட்டு தகிச்சு. இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான். ஹேண்டில் வீல் மட்டும் எங்கே இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அந்த க்ரோபார் எடுத்து நம்ம கீழே வேறு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்கும், அதுக்குள்ளேயாச்சும் நல்லதாக கொடுங்கடா. ஐயோ இந்த இது திறக்கலையா, என்னடா அது. இது இப்படி திறந்துட்டு கீழே போயிட்டு நம்ம அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு தேடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று இது இருக்கா, அதையும் ஃபஸ்ட்டு நம்ம திறக்கணும். டோர் கிட்ட கட்டையாக பிடிச்சிங்க. இங்கே தானே இருக்கும். அந்த இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளே நல்லா அடப்போங்களா. போட் எஸ்கேப்புக்குள்ளே தான் தந்துக்கிட்டு இருக்கீங்களேடா. டே நான் போட் எஸ்கேப் பண்ணுறது இல்லைடா, நான் இன்றைக்கி டோர் எஸ்கேப் பண்ண போகிறேன்டா. டோர் எஸ்கேப்புக்குள்ளே ஒரு பொருள் தர்றாங்களா, ஒரே ஒரு பொருள் மட்டும்தான். இப்போ நம்ம இன்னும் ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. நம்ம அந்த ஏணியில் ஏறி போய் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டென்கன் அங்கே ஒரு பொட்டி இருக்கும். அந்த பொட்டி திறந்து அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கண்ணை தூக்கிட்டு மேலே ஏறியாச்சு. இப்போ இதை திறந்துட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது, போடு ஹேண்டில் வீல் கிடச்சிருச்சுங்க. இப்போ நம்ம எஸ்கேப் பண்ண வேண்டியதான். தேவையில்லாமல் இந்த பொருள்லாம் எடுத்துட்டோமோ. ஹேண்டில் வீல் கூட நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை போய் ஒவ்வொன்றா ஃபிட் பண்ணனா. அதுக்கு முன்னாடி இவன் வந்துட்டானா பிபி செட்டு. ஐயோ அந்த பிபி செட்டை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். சரி இதை ஃபஸ்ட்டு மாட்டிடுவோம். மாட்டிட்டு இப்படி திருவிட்டோமா. அதுக்கடுத்து நம்மளுக்கு வேறு என்ன, மேலே தான் எல்லா பொருளும் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு நம்ம இங்கடா குரோபாரு. இங்கே தானே குரோபார் போட்டேன். ஐயோ குரோபார் எங்கேயும் போட்டேனே, மறந்துட்டேனே. எங்கே போட்டோம்? ஐயோ குரோபார் வேறு இல்லையே. இப்போ தானே அந்த டோர் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ண முடியும். எங்கடா குரோபார் போட்டேன், மறந்துட்டேன். யோசித்து பார்க்கணும். எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் குரோபார் தொலைஞ்சிடாத. என்னமோ இருக்குது, போடு குரோபார். நம்ம இங்கே போட்டு போயிருக்கோம்னு நினைக்கிறேன். சரி இந்த குரோபார் எடுத்துப்போம். குரோபார் எடுத்துட்டு நம்ம கீழே தான் போகிறோம். கீழே போயிட்டு கதவில் 2 கட்டையை அடித்து வச்சுருப்பாங்க. அந்த கட்டையெல்லாம் எடுத்து விட்டுறணும். இப்போ போய் எடுத்துட்டோம். அதுக்கு முன்னாடி பிபி செட்டு வரணும் தான். சரி இது அப்புறம் எடுத்துட்டு அதுக்கடுத்து இங்கே தான் ஏதோ ஒரு பொருள் மாதிரி இருக்கும். இங்கே பேட்லாக் கீ வந்து மேலே ஏறும். அங்கே இருக்க பேட்லாக் கீ அதையும் மேலே ஏறிட்டு மேலே ஏதாச்சும் ஸ்டென்கனை தூக்குங்க. ஃபஸ்ட்டு அந்த இவனை போட்டு தள்ளுறோம் பிபி செட்டை. டே கிராண்ட்ஃபா எங்கடா இருக்க, உன்னைய போட்டு தள்ளினாண்டா எனக்கு ஃபஸ்ட்டு வேலை ஆரம்பிக்கணும். நான் இந்த வீட்டை விட்டு கிராண்ட்ஃபா வந்துரு ப்ளீஸ் வந்துரு. கன் வச்சுருக்கேன் வந்துரு. இங்கே கண்ணுமே இந்த கிராண்ட்ஃபா எங்கே இருக்கானே தெரியலை. மொட்டையா எங்கடா இருக்க? இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கான்.
இப்போ மொட்டை மண்டையிலே போடுறோம். கரெக்டாக மொட்டை மண்டையிலே எய்ம் பண்ணுவோம். போட்டு அவ்வளோ மொட்டை மண்டையில் கரஞ்சாக்கு எப்படா இருக்குது. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கிராண்ட்பாவை அவன் போட்டு தள்ளியாச்சு கிராண்ட்பாவை. இப்போ நம்ம டோருக்கு நம்ம இது என்னது மறந்துட்டேனே. ஃபஸ்ட்டு இங்கேயே போட்டுருவேன். இங்கே தான் அது இருந்துச்சு, தெரியல. இப்போ அதுக்கு முன்னாடி எங்கே போட்டேன்னு மறந்துட்டோமே. எங்கடா போட்டேன்? டே எங்கடா போட்டேன்? பேர் மறந்துட்டேங்க. அது இங்கே பேட்லாக்கியை ஃபஸ்ட்டு எடுத்து அதை அந்த பூட்டை உடச்சி விட்ருவோம், கழட்டி விட்ருவோம் பூட்டை. பேட்லாக்கி இதுக்குள்ளே எதுவும் இல்லைங்க. ஐயோ அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. பேர் வேறு மறந்து போயிடுச்சு. சரி இதை திறந்துட்டுட்டே இன்னும் ஒரே ஒரு பொருள் தான், அது நம்மளுக்கு கிடச்சிச்சா. நம்ம எங்கேயோ இருந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஞாபகம் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. ஐயோ எங்கடா இருக்குது? இன்னொரு ஒருவேளை இதில் பார்த்துருப்போமோ. இதுதான் கிடக்கு போட் கீ. ஐயோ தொலைச்சிட்டோமோ. எங்கடா இருக்கீங்க? எங்கடா இருக்கு அந்த பொருள்? அந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் எனக்கு தேவடா. நான் இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறது. இங்கே இல்லை, எங்கே இருக்குன்னு தெரியலையே. எங்கடா வச்சுருக்கீங்க? இங்கேயும் இல்லை. நினச்சேன் இங்கேயும் வச்சுருக்க மாட்டாங்க. இங்கேயும் இல்லை. ஒருவேளை இந்த ரூம்குள்ளே ஒரு இருக்குமோ. இதெல்லாம் இருக்குது. டோர் ஹேண்டில் இது பேர். இது எனக்கு இந்த பேர் தெரியாது. அதனால இப்போ தான் எனக்கு தெரியுது டோர் ஹேண்டில். இந்த டோர் ஹேண்டில் எடுத்து ஃபஸ்ட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிக்க போகிறோம். ஒரு வழியாக இந்த நம்ம கிராணி சாப்டர் 2ல் கிராண்ட்பா மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. வில்லேஜ் கேம் இங்கேருந்து தப்பிச்சிட்டியா? அடுத்த முறை வருவல்ல, அப்போ பார்த்துக்கிறேன்டா வில்லேஜ் கேம். கிராண்ட்பா நான் அடுத்த வாட்டி வருவேனான்னு எனக்கே தெரியாது. என் சப்ஸ்கிரைபர் சொன்ன பிறகு தான் நான் விளையாட முடியும்.